ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. மாசி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் திருக்கச்சி நம்பிகள். இந்த மாசி மாதத்தில் முதல் 10 நாட்களும் பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக பூந்தமல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருக்கச்சி நம்பிகள் திரு அவதார ஸ்தலம். திருக்கச்சி நம்பிகள் அவர் இறைவனுக்கு கைங்கரியம் செய்வதையே குறிக்கோளாக கொண்டிருந்தார். அவர் பூந்தமல்லி என்றாலே மல்லி, அங்கு இருக்கும் மல்லிகளை பூக்களை மாலையாக தொடுத்து இங்கிருந்து நடந்து சென்று காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு அணிவித்து அழகு பார்ப்பார். திருக்கச்சி நம்பிகள் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாளுக்கு சாமரம் வீசும் பழக்கம் உண்டு, விசிறி வீசும் பழக்கம் உண்டு. திருக்கச்சி நம்பிகளிடம் காஞ்சி வரதருக்கு மிகுந்த அன்பு பாசமும் உண்டு. அதனால்தான் அவர் எப்பொழுதும் திருக்கச்சி நம்பிகளிடம் உரையாடுவார். திருக்கச்சி நம்பிகள் அனைவரிடமும் அன்பு பூண்டிருந்தார். ராமானுஜருடைய குரு என்று சொன்னால் மிகையாகாது. ராமானுஜர் எதை செய்ய வேண்டுமென்றாலும் திருக்கச்சி நம்பியிடம் கேட்டுதான் செய்வார். அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பார் திருக்கச்சி நம்பிகளை. இப்பொழுது திருக்கச்சி நம்பிகளுடைய வாழி திருநாமம். மறுவாரும் திருமல்லி வாழ வந்தோன் வாழியே, மாசி மிருக சீரிடத்தில் வந்துதித்தான் வாழியே, அருளாளருடன் மொழி சொல் அதிசயத்தோன் வாழியே, 6 மொழி பூதோர கலித்த பிரான் வாழியே, திருவாலவட்டம் செய்து சேவிப்போன் வாழியே, தேவார சாட்டகத்தை செப்புமவன் வாழியே, தெருளாரும் மால வந்தார் திருவடியோன் வாழியே, திருக்கச்சி நம்பியிரு திருவடிகள் வாழியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பூந்தமல்லியில் இருக்கிற கோவில் இது. எல்லாரும் போய் அவசியம் தரிசனம் பண்ணி எம்பெருமான் இந்த திருக்கச்சி நம்பிகளுடைய பாத்திரத்துக்கு ஆளாகும்படி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு சாத்துமுறை முடிஞ்சாலும் தெப்போற்சவம் 3 நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இன்னையில் ஆரம்பித்து இந்த 3 நாட்கள் இருக்குது. போய் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். ராதே.